புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த திரை உலகினரையும் ரசிகர்களை முகத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இந்த மறைவில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக மூடி மறைக்கப்பட்ட பல உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது. கருப்பு மலம், இரத்த வாந்தி, குடல் இறக்கம், கல்லீரல் பிரச்சனை, ஓயாத மது பழக்கம் அப்படின்ட்டு 46 வயதிலேயே ரோபோ சங்கர் ஏன் திடீரென காலமானார் அப்படின்ட்டு இதுவரை யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சியான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மதுரையை சேர்ந்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் தன்னுடைய தனித்துவமான ரோபோட் நடனம் மூலமாக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர். அவருடைய திரை வாழ்க்கை அப்படின்றது சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரை வரை நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களால் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார். ரோபோ சங்கர் அவர்களுடைய திரை பயணம் சின்ன திரையில இருந்து தொடங்கியது. விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் ஸ்டாண்ட் அப் காமெடி மூலம் பிரபலமானவர். இந்த நிகழ்ச்சி அவருடைய நகைச்சுவை திறனை வெளிப்படுத்தியது. அதன் பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். பின்பு 1997ஆம் ஆண்டு முதல் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்துட்டு வந்தார். ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா படத்தில் 1999 சிறு பங்கு அந்த படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடித்தது தான் அவருடைய திரைப்பயணத்தில் முதல் தோற்றம். உண்மையான அறிமுகம் அப்படின்ட்டு பார்க்கும்போது 2013 விஜய் சேதுபதியின் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் தான் இவருக்கு கிடைத்தது. அதன் பிறகு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர வேடங்கள்லையும் நடித்து அசத்தியிருக்கிறார் ரோபோ சங்கர் அவர்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னதான் நடந்தது அப்படின்ற முக்கியமான விஷயத்துக்கு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றது. 200க்கும் மேற்பட்ட படங்கள், ஏராளமான டிவி நிகழ்ச்சிகள் மூலம் தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கிய இவர் திரைத்துறையில் ஒரு குறிப்பிட்ட உச்சத்தை தொட்ட பிறகு இலங்கை, லண்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பையும் பெற்றார். அப்போது நண்பர்களுடன் சேர்ந்து மது பழக்கத்திற்கு அடிமையான ரோபோ சங்கர் அவர்கள் 60 ரூபாய் தொடங்கி 60,000 ரூபாய் வரை அனைத்து வகையான மதுவையும் ருசித்து விட்டதாக அவரே நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்திருந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது ரசிகர்கள் மத்தியில். தொடர்ந்து மது பழக்கத்திற்கு ஆளான ரோபோ சங்கருக்கு உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. உடல் நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தால் மது பழக்கத்தை முற்றிலுமாக நிறுத்திய அவருக்கு கடந்த வருடத்தில், அதாவது 2023-24 இந்த வருடங்களில் மஞ்சள் காமாலையால் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருந்தார். இதன் காரணமாக சிறிது காலம் எந்தவித படப்பிடிப்பு பணிகளிலையும் கலந்து கொள்ளாமல் இருந்தார். அதன் பிறகு அண்மையில்தான் மீண்டும் நடிக்கவே தொடங்கினார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காட்ஜில்லா அப்படின்ற படத்தினுடைய பூஜை செப்டம்பர் 16ஆம் தேதி நடைபெற்றது. அன்றே அந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றது. அப்போது உடலில் நீர்ச்சத்து குறைபாட்டால் மயங்கி விழுந்தார். உடனடியாக வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கருக்கு வெண்டிலேட்டர் உதவியோடு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. கல்லீரல் முழுமையாக செயலிழந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியானது. ஆனால் ரோபோ சங்கர் அவர்களுடைய இந்த மறைவுக்கு பின்னாடி பல அதிர்ச்சியான காரணங்கள் இருக்கின்றது. மது பழக்கத்திற்கு அடிமையானது மட்டுமல்லாமல் அவருடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம்தான் அப்படின்ற மாதிரி தற்போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது.
நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு இரைப்பை குடல் இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடல் உறுப்புகள் செயல் இழந்து கோமா நிலைக்கு சென்று அவர் காலமாகியிருக்கிறார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கின்றது. மருத்துவமனை தரப்புலையும் ரோபோ சங்கர் அவர்கள் கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி இரவு சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஜெம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சரி, அவர் அனுமதிக்கப்பட்ட போதே, அதாவது ஜெம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே மிகவும் மோசமான நிலையில தான் இருந்திருக்கின்றார். அவருக்கு வயிற்று பகுதியில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததால் அவருடைய இரைப்பை குடலில் இரத்தப்போக்கு இருந்திருக்கின்றது. இதனால் பல்வேறு உறுப்புகள் செயலிழந்த நிலையிலேயே வந்திருக்கின்றார் ரோபோ சங்கர் அவர்கள். இத்தனை சிக்கல்கள் இருந்த நிலையிலையும் அவருக்கு மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சையை அளித்திருக்காங்க. ஆனாலும் சிகிச்சை பலனின்றி செப்டம்பர் 18 இரவு 9:05 காலமாகியிருக்கிறார் ரோபோ சங்கர் அவர்கள். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வாய் முதல் மலக்குடல் இரைப்பை குழாயில் ஏற்படும் இரத்தப்போக்கு தானா இது. சிவப்பு நிறத்தில் ரத்த வாந்தி எடுப்பாங்க, சிலர் கருஞ்சிவப்பு நிறத்தில் ரத்த வாந்தி எடுப்பாங்க. மலத்தில் ரத்தம் காணப்படும் அல்லது மலம் கருப்பாக வரும். இந்த நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது வயிற்று வலி, மூச்சு திணறல், வயிறு வீங்கி இருத்தல், வெளிர் தோல் மயக்கம், இதுதான் இதோட அறிகுறிகளாம். இந்த நோயால் தான் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் அவர்கள் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாக, அதாவது இந்த நோயின் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் காரமான உணவுகளையும் மதுபானங்களையும் காஃபி, டீ போன்றவற்றையும் அறவே தவிர்க்க வேண்டுமாம். ரோபோ சங்கருக்கு ஏற்கனவே, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பே மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்த நிலையில தான் சிகிச்சை பெற்று வந்தார். அதன் பிறகு ஒர்க் அவுட், ஜிம், நடனம் என பழைய நிலைக்கு திரும்பினார். அதன் பிறகு தனது மகள் இந்திரஜாவுக்கு பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்தி வைத்தார். பேர குழந்தையையும் கொஞ்சி மகிழ்ந்தார். அந்த குழந்தையின் 100வது நாள் விழாவையும் சிறப்பாக எடுத்தார். 2 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருந்த ரோபோ சங்கர் அவர்கள் திடீரென மயங்கி விழுந்த நிலையில தான் அவருக்கு இரைப்பை குடல் இரத்தப்போக்கு ஏற்பட்டு கண்டறியப்பட்டது. அதன் பிறகுதான் இப்படி ஒரு நிலை ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மஞ்சள் காமாலையால் காலமானார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் மஞ்சள் காமாலை அப்படின்றது ஒரு நோய் இல்லை. ஒருவரின் இரத்த ஓட்டம் மற்றும் ஈரலில் ஒரு ஆபத்தான பிரச்சனை நடந்து கொண்டிருந்தால் அதை அந்நபருக்கு உணர்த்த உடல் கண்களில் மஞ்சள் நிறத்தை படரவிட்டு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை சிக்னல் தான் இந்த மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலையால் ரோபோ சங்கர் அவர்கள் காலமாகலை. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங், குடலில் இரத்தப்போக்கு இருந்ததால தான் காலமாகியிருக்கிறார் அப்படின்றது தெளிவாகின்றது. குடலில் இரத்தப்போக்கு அப்படின்றது ஒரு மாதம் அல்லது ஒரு வருடத்தில் ஏற்படுறதில்லை. இது போன்ற இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா 5 முதல் 10 ஆண்டுகளுக்கு முன்பே ரோபோ சங்கருக்கு இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது மருத்துவர்கள் மூலமாக வெளியாகி இருக்கின்றது. இந்த பிரச்சனையை மருந்தை விட உணவு முறையை மாற்றிக்கொண்டாலே ஆரம்பத்திலேயே தவிர்த்திருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக மது அருந்துதல், மசாலா கூடிய மாமிசம், காரசாரமான உணவுகள் தான் இந்த நோய்க்கான முதல் பிரச்சனை, முதல் எதிரியேவாம். இந்த பிரச்சனை இருப்பவர்களுக்கு வயிறு உப்புசம், அஜீரணம், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் தொடர்ச்சியாக தவிர்க்க வேண்டிய உணவுகளை சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனை தீவிரமாகும். இதனுடைய இறுதி கட்டம்தான் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங். இந்த இரத்தப்போக்கு கூட முதல் முறையாக வரும்போது அதை கவனித்து சிகிச்சை எடுத்து பின்னர் உணவு முறைகளை மாற்றியிருந்தால் கூட ஆபத்தை தவிர்த்திருக்கலாம். ஆனால் சிலர் இரத்தப்போக்கு வாந்தி அல்லது கழிவு வழியாக வருவது தெரிந்த பின்னர் கூட மோசமான உணவு முறைகளை தொடர்ந்து செய்வாங்க. இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். முக்கிய பிரச்சனை என்னன்னா, வயிற்றுக்குள்ளார இரத்தப்போக்கு ஏற்படுவதை அந்த நபரால் உணர முடியாது. ஏன்னா வயிறு மற்றும் குடல்ல வலியை உணர்த்தும் சென்சார்கள் இல்லை. எனவே இரத்தப்போக்கு ஏற்பட்டு அது உணவில் கலந்து ஜீரணமாகி கழிவாக இரத்தத்துடன் கலந்து வரும்போது அல்லது வாந்தி மூலமாக வரும்போது தான் அது அவருக்கு தெரியும். ரோபோ சங்கருக்கும் இதுதான் நிகழ்ந்திருக்கணும். வயிற்றுக்குள்ளார இரத்தப்போக்கு ஏற்பட்டு அவர் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் அடைந்திருக்கலாம். அவருக்கு பல முறை கூட மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம். இதனுடைய தீவிரம் அதிகமானதன் காரணமாக தான் செப்டம்பர் 16ஆம் தேதி மயக்கமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் வயிற்றுக்குள்ளார இரத்தப்போக்கு அதி தீவிரமாக இருந்ததால்
காலம் கடந்து விட்டது. அவருக்கு எந்த சிகிச்சையும் பலன் அளிக்கலை. இதன் காரணமாகத்தான் ரோபோ சங்கர் காலமானார் அப்படின்றது உண்மையிலும் உண்மை, பலருக்கும் தெரியாத ஒரு அதிர்ச்சியான விஷயம். உணவே மருந்து அப்படின்றது வெறும் வாக்கியம் இல்லை, அது நம் உயிரை காக்கும் ஒரு வழிமுறை. உடல்ல ஏதாவது ஒரு தீவிரமான பிரச்சனைனா அதை நம் உடல் நமக்கு எப்படியாவது எச்சரிக்கையுடன் தெரியப்படுத்தும். இந்த எச்சரிக்கையை கவனமாக எடுத்துக்கொண்டு ஆரம்பத்திலேயே கவனித்துட்டா பின் நாட்களில் பெரும் ஆபத்தை தவிர்க்கலாம். ரோபோ சங்கர் அவர்கள் கவனிக்க தவறியது மது பழக்கத்திற்கு அடிமையானது தான் 46 வயதிலேயே காலமாக மிக முக்கிய காரணமாக அமைந்து விட்டது.